வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தவர்களுக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த மாதம் அக்டோபர் மாதம் மழை மாதம் அப்படி சொல்லுவோம். அந்த மழை மாதத்திலே சூரியனானவர் துலா ராசிக்குள்ளே வந்துடுவார். நீச்சம் அப்படின்னு சொல்லுவோம். மழை மேகத்தில் மறைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்ட நாளில் நமக்கு எப்படிலாம் பலன் இருக்க போகிறது? ஏன்னா உங்களுடைய தொழில் அப்படிங்கிற இடத்துக்காரர் 12ஆம் இடத்துக்குள்ள நுழைஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும், இப்போ அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய அதிசாரத்தை கடகராசிக்குள்ள கொண்டு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் முக்கியமாக பார்க்கணும். அந்த நுட்பமான பார்வையை நம்ம செலுத்த போகிறோம். இந்த மாதக்கோள் வருடக்கோளுடைய சேஞ்ச். மாதம் ஆரம்பிக்கும் போதே 3ஆம் தேதியே லாபத்தில் அமர்ந்து கொண்டிருந்த இந்த புத பகவான் 12ஆம் இடமான துலா ராசிக்குள்ள வந்துடுறாரு. அங்கே ஏற்கனவே உங்கள் ராசிக்காரரை உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் ராசியின் அதிபதி யாரு? செவ்வாய். அவர் உட்கார்ந்துருக்கிறார். ஏற்கனவே என்னுடைய நிலங்கள், மண் மனை வாகனங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. இப்போ அந்த சிக்கலுக்கு இவரும் சேர்ந்துக்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் புதனை பார்க்குறீங்க. கொஞ்சம் செலவு உண்டாகும். மருத்துவ தொடர்பான செலவுகளும் உண்டாகும். நரம்பு சம்பந்தப்பட்ட செலவுகள். சரி, இப்போ சுக்கிர பகவான் இப்போ உட்கார்ந்துருக்கிறது உங்களுடைய ராசியின் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். சிம்ம ராசியில் அங்கிருந்து மூவாரார். கன்னிராசிக்குள்ளே வந்துடுவார். லாபஸ்தானத்துக்குள்ளார். நல்ல விருந்து உபசாரங்கள் எல்லாம் நடக்க போகிறது. கலகலப்பாக இருக்க போகிறீங்க. வீட்டில் நிறைய பேர் வருவாங்க. நல்ல சாப்பாடு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்க போகுது. சுப செலவுகள் இதை எடுத்து கொடுப்பார். 17ஆம் தேதி சூரியன் இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறவர், அவர் செலவு ஸ்தானமான தன விரயஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ கொஞ்சம் செலவுகளும் உண்டு. தந்தை வழி செலவுகள், என்னை பற்றின செலவுகள், என் ஆத்மாக்கு பிடிக்க மாதிரி செலவுகள் எல்லாம் நடக்கும். 18ஆம் தேதி அஷ்டமத்தில் இருந்த குரு அதிசாரமாக 9ஆம் இடமான கடகராசிக்குள்ளே வர்றது தான் நமக்கு கிளைமேக்ஸ். அவர் வந்து பார்க்குறார் பாருங்க, நம்மளை நேரடியாக பார்த்துருவார். தன்னுடைய ஸ்பெஷல் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை நம்ம மேலே விழுந்துடும். விருச்சிக ராசி மேலே விழுந்துச்சு. அதுக்கப்புறமா 3ஆம் இடத்துல பிரச்சனை சொன்னோம் இல்லையா? செவ்வாயினால் உங்களுக்கு பிரச்சனை. 3ஆம் இடம் மகர ராசியிலே அவர் மேலே விழுறாங்க. 4ஆம் பார்வையாகப்பட்டதுனால அதுவும் விழுந்துருச்சு. அப்போ உங்களுக்கு சகோதரர்கிட்ட இருந்த பிணக்கங்கள் தீரும். மனதிலே ஒரு உத்வேகம் உண்டாகும். குழந்தைகள் விஷயத்தில் நம்ம சனீஸ்வர பகவான் ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறாரு. சுகங்கள் கொஞ்சம் கெட்டு கிடக்கு. செய்யணும்னு நினைக்கிற காரியம் செய்ய முடியல. குழந்தைகள் விஷயத்தில் நமக்கு என்ன யோசிச்சோமோ அதெல்லாம் வரலை. படிப்பு சரியாக வரமாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க. இப்போது இந்த குருவின் பார்வை கொஞ்சம் தெளிவை கொடுக்கிறது. அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய படிப்புகளை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. புதன் 24ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார். செவ்வாய் 27ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார். இவங்கெல்லாம் வந்த உடனே என்ன ஆகும்? உங்கள் ராசி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும் இல்லையா? ராசிநாதனே ஆட்சியில் வந்து உட்கார்ந்துடுறார் இல்லையா? அப்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள், உங்களை பற்றின எண்ணங்கள், தொழிலை பற்றின எண்ணங்கள், கலத்தரத்தை பற்றின எண்ணங்கள் இதெல்லாம் வரும். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்
நிறைய ஓடுவீங்க, அங்கே இங்கே ஓடி பிரயாணங்கள் நிறைய இருக்கக்கூடிய விஷயங்களாக மாறும். அதனால் நல்ல வைபெல்லாம் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுத்துரும். 3ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிடும். முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது குருவினால் ஆக்டிவேட் ஆகிடும். அதனால் யூக லாபங்களை பற்றிய எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வந்துடுவீங்க. இவ்வளோ நாள் கட்டி வச்சிருந்தார் உங்களை. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய உங்கள் ராசி 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்க ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அவரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ எப்படின்னா நம்ம வீடை வித்தரணும், எப்படின்னா அந்த இடத்த அக்வயர் பண்ணிடணும், இப்படி வைக்கிறது வாங்கிறது அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் மனசில் இருந்த எல்லாத்தையும் இப்போ செய்யணும்னு ஆசை வந்துடும். பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக வரக்கூடிய லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை அகட வீடங்களும் செய்ய போறீங்க. இதெல்லாம் நடக்க போதா? ஆமாம், நடக்க போதா. முதலீடுகளை பற்றின எண்ணங்கள் எல்லாம் கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிப்பீங்க. இதுவும் பாசிபிள். இந்த சூரியன் உட்கார்ந்து பார்க்கக்கூடியது 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் கடன், வழக்கு, வம்பு இது எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்துருவார். செவ்வாயும் புதனும் சூரியனும் சேர்ந்தே உட்காந்து பார்க்குறாங்க இல்லையா? அதே மாதிரி செவ்வாயின் பார்வை இருக்கிற வரைக்கும், அவர் இப்போ 24ஆம் தேதி வரைக்கும் 27ஆம் தேதி வரைக்கும் அவர் பார்வையும் ஒரு ரிஷபராசி மேலேயும் விழும், 7ஆம் இடத்து மேலேயும் விழும். அதனால் தொழிலிலே நல்ல மாற்றங்களை தைரியமாக எடுக்கக்கூடிய டிசிஷன்லாம் எடுக்கலாம். இது எல்லாமே இந்த மாதம் நடக்கும். மூத்த சகோதரர்களும் இளைய சகோதரரும் உறவுக்காரர்களும் நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. நண்பர்களின் உதவி உண்டு. அதனால் இதை எல்லாமே சேர்த்து நீங்கள் ஒரு நல்ல எனர்ஜியான ஒரு மாதத்தை க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தெரிகிறது. அப்போ எனர்ஜி வேணும்னா என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு சாண்டிங் இருக்கணும்ல. கிருஷ்ண மந்திரம், ராமகிருஷ்ண மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிருஷ்ண மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க. கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே வாங்க. இந்த மாதத்தில் அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயம் பெற்றுத்தரும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.